பயின்றால் நீண்ட ஆண்டுகள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மனிதன் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால், நோயின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால், யோகாசனம் ஒன்றுதான் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியிலும் நலமுடன் வாழ முடியாது, நோயின்றி வாழ முடியாது. யோகாசனம் செய்துவிட்டால் நோயே அவர்களை அண்டாது. நோய் வந்தாலும் அவர்களை இலகுவாக அதை நீக்கிவிடக்கூடிய தன்மையெல்லாம் யோகாசனத்துக்கு உண்டு. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஹாங்காங்கிலிருந்து ஏஞ்சலா என்ற பெண், அந்த பெண்ணை பாருங்கள், 42 வயது ஆகிறது. யாராவது சொல்ல முடியுமா 42 வயது என்று? அங்கே யோகாசன ஆசிரியராக வேலை செய்கிறார்கள். மேலும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு வந்துதான் இந்த கலையை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கே வந்து பயின்று செல்ல இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சில ஆசனங்களை செய்ய போகிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். ஏஞ்சலா, யூ கேன் டூ ஆசனாஸ் as you like. ஹனுமான் ஆசனத்தில் இதுவரை யாரும் செய்யாத வேரியேஷன்ஸ் பாருங்கள். ஹனுமாசாசனத்தில் ஒரு தனி வேரியேஷன் செய்கிறார்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு அவர்களை உடலை வளைத்து பிழிந்து இந்த ஆசனத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருப்பேன் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இந்த ஆசனத்தை, ஹனுமான் ஆசனத்தை செய்கிறார்கள் பாருங்கள். Relax very slowly, deep breathing, deep breathing, then you can move slowly. Next asana, relax. You can do another asana. Back, please. You can do it. முதுகை எந்த அளவு இந்த 42 வயது பெண்மணி வளைக்கிறார்கள் என்று பாருங்கள். பிரயாசனம். நின்று கொண்டு பின்னால் வளைத்து காலை பிடிப்பது என்பது மிக கடினமான ஆசனம். இவர்களுடைய உணவை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். சைனர்கள் திங்காத மாமிசமே கிடையாது. மீன், பாம்பு இவைகளை பச்சையாக கூட சாப்பிடுவார்கள். ஆனால் இந்த அம்மையார் பழங்களைத்தான் சாப்பிடுகிறார்கள். ரிலாக்ஸ். யூ கேன் டூ ரிவர்ஸ் ஃபோர்ஸ். பாருங்கள், பாதகசாசனத்தை எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். Deep breathing. You can do one more asanas. Chakrasana in forward bending, backward bending. Relax. Relax.
can do another one. You can do one more. வஜிஷ்டாசனம். வஜிஷ்ட முனிவர் கண்டுபிடித்த காரணத்தினால் இது வஜிஷ்டாசனம். வஜிஷ்டர் ஆசனம். பாருங்க, கைபலத்தில் காலை தூக்கி ஊர்த்துவத்தண்ட ஆசனத்தை கையை ஊனிய அளவில் பழகுகிறார்கள். வஜிஷ்ட முனிவர் கண்டுபிடித்த ஆசனத்தால் வஜிஷ்ட ஆசனம் என்று இதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ரிலாக்ஸ். enough you can do in Padmasana. என் அருமை தமிழ் மக்களே, பெரியோர்களே, வெளிநாட்டவர்கள் இந்த ஆசன பயிற்சியில் எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் செய்வதிலிருந்தே தெரிய வருகிறது. பார்க்கலாம். இன்றைக்கு உலகம் பூராவும் இன்றைக்கு இந்த யோகம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. முன்னாலெல்லாம் முஸ்லீம் நாட்டில் இது அனுமதி கிடையாது. இன்றைக்கு அரேபியாவிலாம் அங்கே ஆண்களும் பெண்களும் சாரி சாரியாக ஆசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே எங்கெல்லாம் நாடுகளில் அதிகமாக நோய் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அதற்கு மருந்து மாத்திரைகளால் முழுமையாக குறையாத காரணத்தினால் இன்றைக்கு யோக பயிற்சி சாலைகள் இன்றைக்கி முஸ்லீம் கண்ட்ரியிலும் கிறிஸ்தவ நாட்டிலும் அதிகமாக செய்யப்படுகிறது. நான் ஒரு சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த பொழுது எனக்கு 30 சர்ச்சுகளில் கிட்டத்தட்ட 9 சர்ச்சுகளில் எனக்கு அங்கே யோகாசனம் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள் அந்த ஆஸ்திரேலிய மக்கள். நமது நாட்டில் இந்துக்கள் கோயிலில் தான் இது செய்யப்பட வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்தவ ஆலயங்களில் 9 ஆலயங்களில் கிட்டத்தட்ட 3000 பேர் ஆசன பயிற்சி பெற்றார்கள். அந்த அளவுக்கு வெளிநாட்டவர்கள் இதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இது இந்த கலை ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு மதத்திற்கோ சம்பந்தப்பட்டதல்ல, இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது என்பதை இப்போ உலக மக்கள் புரிந்து கொண்டார்கள். இதில் இந்து சமயத்தவர்கள் தான் இதை பெற வேண்டும் என்று நினைத்த காலமெல்லாம் மாறி ஆரோக்கியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை என்பதை உலக மக்கள் உணர்ந்து இன்றைக்கு அங்கே பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது உலக அளவிலே இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நாமும் இந்த கலையிலே ஈடுபட்டு இன்றைக்கு கம்ப்யூட்டருக்கு அடுத்தபடியாக அதிக வருவாயை தரக்கூடிய இந்த கலைக்கு நீங்கள் எல்லோரும் ஈடுபட்டு பயின்று வெளிநாட்டிற்கு சென்று இக்கலையை நீங்கள் நம் நாட்டினுடைய யோகக்கலையை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.